வசனத்தை வாசிட்டு அப்புறம் உட்காரலாம். ஏசாயா 43வது அதிகாரம் 12வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அமர்ந்து கொள்ளலாம். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்து கொள்ளலாம். நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளுடைய தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் தேவன் என்பதற்கு. இந்த உலகத்தில், இந்த பூமியில் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிற ஒரு ஒரு அருமையான ஒரு நோக்கம், நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் தான் இந்த உலகத்தினுடைய சாட்சிகள். கர்த்தர் என்பதற்கு நீங்கள் தான் உலகத்தினுடைய சாட்சிகள் அப்படின்னு நம்ம இந்த வார்த்தையை நம்ம படிக்கும்போது, இந்த வார்த்தை கேட்கும்போது நமக்கே லார்ட், எவ்வளவோ பெரிய பெரிய மக்கள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய கிரியைகள்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க. அதெல்லாம் இருக்கும் பொழுது என்னைய நீங்கள் அப்படி ஒரு இதாக வச்சுருக்கீங்களான்னு கேட்டால் கர்த்தரை தான் சொல்கிறார். நீ என்னுடைய பிள்ளை, உன்னை அப்படி தான் நான் வச்சுருக்கிறேன், அப்படி தான் நீ இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் அவர் தேவன் என்பதற்கு நம்மளை தெரிந்து கொண்டார், நம்மளை சொல்கிறார், நம்மளை பார்த்து சொல்கிறார், யூ ஆர் மை விட்னஸ் இன் திஸ் வேர்ல்ட், நீ அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் அவர் தேவன் என்பதற்கு கர்த்தர் நம்மளை சாட்சியாக வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம அப்படியே கேட்கும்போது நமக்கு எவ்வளவோ பெரிய மக்கள், பெரிய ஜெயின்ஸ் இந்த மினிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு கர்த்தாவே என்ன நீங்கள் பிக் பண்ணியிருக்கீங்களே, என்கிட்ட அப்படி என்ன இருக்குது, நான் என்னத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்படி இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னுடைய பிள்ளை, நீ எனக்கு இந்த உலகத்தில் இருக்கும்போது சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கர்த்தர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி என்கரேஜ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில், நீங்களோ நம்மளை பார்த்து சொல்கிறாரு. இதுக்கு முந்தின வசனத்தில் நம்ம அந்த ஐசாயாவில் சொல்கிறார்ல, நீங்கள் எனக்கு சாட்சிகள். இங்கே 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, chosen people, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், ராயல் priesthood, பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன், அவருக்கு சொந்தமான ஜனம், நீங்கள் என்னுடைய பொசஷன். கர்த்தர் நம்மளை எப்படி உற்சாகப்படுத்துகிறாருன்னு பாருங்கள், நம்ம எப்படி பார்க்குறாருன்னு பாருங்களேன், ரைட்? ஸோ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி அப்படின்றார், ராஜரிகமான ஒரு கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் ஒன்லி மெயின் ரீசன். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ லவ்ட் அஸ் ஸோ மச். இந்த உலகத்தில் வாழ வைக்கும் பொழுது அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு பாத்திரங்களும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை தான் கர்த்தர் இங்கே திருப்பி திருப்பி நமக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு. சில நேரங்கள் நம்ம மறந்து போயிடுறோம். நீங்கள் இந்த உலகத்தில் எனக்கு சாட்சிகள் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தேவன் என்று மற்றவங்க மக்கள் கண்டு கொள்ளணுன்றதுக்காக நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நம்ம வழி மாறி உட்காந்தவங்க கிடையாது. It's not an accident, right? It is an incident. ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள நம்ம பிள்ளைகள் வரும் பொழுது அது ஒரு இன்சிடெண்ட்டாக மாறணும். நம்ம கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிற ஒரு புத்தகம் இருக்குல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடுகிற ஓட்டத்தில் உள்ள புத்தகத்தில் ஒரு இன்சிடெண்ட்டாக மாறணும். நம்ம அதுதான் கர்த்தர் நம்மளை ஒரு ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னு சொல்கிறாரு. ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். ஆசாரிய கூட்டம் அப்படின்னாலே நமக்கு சில நேரத்தில், லார்ட், அதுக்கெலாம் எனக்கு தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, ராயல் priesthood, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்கிறார். பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன். இந்த உலகத்தில் நிறைய நேஷன் இருக்குது இல்லை, நிறைய நேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஹோலி நேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்கிறாரு. இதை எப்படி நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலான்னா, அந்த பழங்காலங்களில் வீட்டில் வி மேக் பிரெட் இல்லை, பிரெட் சுடுவாங்க. அதே நேரத்தில் அந்த பிரெட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்துலேயும் கொண்டு வைப்பாங்க, நம்மளுடைய ஆல்டர்லேயும் கொண்டு வைப்பாங்க. ஆல்டரில் அந்த பிரெட்டை கொண்டு வைக்கும்போது என்ன சொல்லுவாங்க, அது தேவ சமூகத்து அப்பம், ஹோலி பிரெட். அது ஒரு ஸ்பெஷல் பிரெட். மற்ற அப்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா அசுத்த அப்பம்னு கிடையாது, அடுத்த சாதாரண அப்பம்.
ஆனால் கர்த்தர் இங்கே நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, யூ ஆர் அ ஸ்பெஷல் பீப்புள், யூ ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள். ஓகே, நீ எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோலி நேஷன் அப்படின்னு, பரிசுத்த ஒரு ஜாதி, உன்னை பிரித்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, பிரித்து எடுத்ததனுடைய நோக்கமே அவருடைய புண்ணியங்களை நம்ம அறிவிக்கணும், சாட்சியாக இருக்கணும். தட் இஸ் வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு டூ, ரைட்? அதனால தான் வந்து கர்த்தர் வந்து இந்த வார்த்தைகளை வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. ஓகே, நீ பரிசுத்த ஜாதி, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, ராஜரிகமான ஆசாரி கூட்டம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இதில் வந்து நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஸோ கர்த்தர் வந்து நம்மளை வந்து அப்படி ஒரு சாட்சியாக வைக்கணும்னு விரும்பி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நிறைய நேரங்களில் நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்ம கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஓகே, நம்ம வந்து இந்த கர்த்தர் அழைத்த அழைப்புக்காக நம்ம வந்து அப்படி ஒரு பாத்திரமாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நம்ம வந்து கேட்கணும். மத்தேயு 5வது அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தில், மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்திற்குள்ள உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இந்த உலகத்தில் we are going to speak something, do something, ஏதாவது பண்ணுவோம். இந்த பாத்திரத்திலேருந்து something is going to come every day, we do something, right? ஆனால் அதில் வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது. ஸோ அப்படி பண்ணும் பொழுது மற்றவங்க வந்து they will understand you are so different. அதன் மூலமாக கர்த்தரை வந்து அவங்க அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றதான் வந்து கர்த்தர் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் சொல்லுங்களேன், சூசன் ஜென்ரேஷன், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஓகே, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னு நம்ம சில நேரத்தில் திரும்பி பார்க்கும் பொழுது நம்மளை அறியாமலே ஒரு கண்ணாடி எடுத்து பார்க்க தோணும். நம்ம கண்ணாடியில் என்ன தெரியும்? மற்றவங்க பார்க்கும்போது குறைகள் தான் தெரியும். ஆனால் கர்த்தர் பார்க்குற விதத்தை பாருங்களேன், இட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு எம்பசைஸ் ஹியர். ஓகே, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை பிரித்து எடுத்திருக்கேன். தட்ஸ் வாட் காட் இஸ் சேயிங். நீ வந்துடணும், நான் எதிர்பார்க்குற மாதிரி நீ வந்துடணும். குறைவுகள் இருக்கும். சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து எப்படி கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நான் போகிறது, நமக்கு தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. நோபடி நோஸ், ரைட்? சம்டைம்ஸ் வி ஃபால் டவுன். நமக்கு தெரியும் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு தெரியும். சில நேரத்தில் வந்து அந்த வாய்ஸ் வந்து கேட்கும், ஹே நீ போக முடியாது, யூ ஆர் நாட் பர்ஃபெக்ட், யூ கேன் நாட் மெஷர் அப் அப்படின்னு மாதிரி நிறைய வாய்ஸ் வந்து நம்மளை வந்து கேட்கும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னோட பிள்ளை. அவர் பிரித்தை எடுத்து இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காருன்னா அது அவருடைய கிருபை, பரிபூர்ண கிருபை. ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து இந்த டைம் கொடுத்து நமக்கு இந்த கிரேஸை கொடுத்து இங்கே உட்கார வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் ஓடுகிற ஓட்டத்தில். தட் இஸ் ஒன்லி திங் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங், ரைட்? அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். எவ்வளவோ தருணங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கு. ஓகே, எவ்வளவோ தருணங்கள் நம்ம விழுந்திருக்கிறோம். எவ்வளவோ தருணங்கள் நம்ம வந்து நம்மளுடைய காதுகளே கேட்டிருக்கு, நான் வந்து சரியாயிருவேனா, நான் வந்து கர்த்தர் எதிர்பார்க்குற விதத்தில் நான் ஒரு இதை மாறிடுவேனா. நமக்கே நிறைய நேரங்களில் கொஸ்டின் வந்திருக்கும். நிறைய நேரங்களில் வந்து நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டே விலகி போயிருப்போம். ஏன்னா வந்து நமக்கு திருப்பி அதை பார்த்து நமக்கே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் தெரிந்து கொண்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. ஓகே, பரிசுத்த ஜாதின்னு சொல்லி நம்மளை பார்த்து நம்மளுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ ஒன்லி பிகாஸ் ஹீ வாண்ட்ஸ் அஸ் டு பி எ விட்னஸ் ஃபார் ஹிம், ஸோ தட் அதர் பீப்புள் நோ தட் ஹீ இஸ் த லார்ட், ரைட்? இதில் ஒரு அருமையான பாட்டு இருக்குது, தூளிலிருந்து உயர்த்த நீர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை பாடலாமா? அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளுடைய கிருபையால் நம்மளை நிறைத்த ஒரு அற்புதமான தேவன். ஒவ்வொரு தடவை வரும்பொழுதும் கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துறது வந்து அவருடைய அன்பு. இஸ் ஸோ ஃபேத்ஃபுல். தூளிலிருந்து உயர்த்தினே, தூக்கி என்னை நிறுத்தினே, துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. தூளிலிருந்து உயர்த்தினே, தூக்கி என்னை நிறுத்தினே, துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா
செய்கின்றேன். தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே. தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே. தோளிலிருந்து உயர்த்தேனே, தூக்கி என்னை நிறுத்தேனே. துதித்து பாட வைத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தோளிலிருந்து தூக்கி எடுத்த தேவன், நம்மளை பிரித்து எடுத்து அவருடைய சமூகத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவன். தட் இஸ் வாட் அவர் காட் இஸ். கலாத்தியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் வந்து அப்படி சொல்லப்பட்டிருக்கு. என் தாயின் கருவில் இருக்கும் பொழுது என்னை பிரித்து எடுத்த தேவன். அவரை சொல்கிற பிரித்து எடுத்து, பிரித்து எடுத்து. எதுக்கு பிரித்து எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு சாட்சியாக இருக்கணும். தட் இஸ் வை ஐ செப்பரேட்டட் ஃப்ரம் யுவர் மதர்ஸ் ஹோம். தட்ஸ் வாட் காட் இஸ் சேயிங். ஸோ இதை கேட்கிற தேவ ஜனத்துக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை வந்து, நீங்கள் வந்து யூ ஆர் ஸோ ஸ்பெஷல். நீங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் இருக்கிற அப்பம், தேவ சமூகத்து அப்பம். நம்ம அது மறந்து போயிடவே கூடாது. ஒவ்வொரு நாள் காலையிலையும் நம்ம தேவன் வந்து நம்மளை எப்படி பார்க்குறாருன்னு நம்ம கற்றுக்கொள்ளணும். ஓகே, தேவ சமூகத்தில் இருக்கிற அப்பம் நம்ம அது மறந்து போயிடவே கூடாது. பரிசுத்த ஜாதி, அதுக்கு தான் வந்து நம்மளை வந்து கர்த்தர் அப்படி சொல்கிறாரு, ஹோலி நேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. பரிசுத்த ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். ஓகே, நம்ம வந்து ஒரு பெக்யூலியர் பீப்புள் நம்ம அப்படின்னு தான் கர்த்தர் நம்மளை வந்து பார்த்து சொல்கிறாரு. ஸோ அதனால் இது ஆல்வேஸ் வந்து இந்த வார்த்தைகளை வந்து நம்மளோட மனதில் எழுதணும். நம்ம வந்து இந்த வார்த்தையை மறந்து போயிடவே கூடாது. ஏன்னா இது வந்து எவ்ரி டே வந்து இது வந்து இட் ஷுட் ப்ரொடியூஸ் சம்திங், ரைட்? நீங்கள் எனக்கு சாட்சிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எதுக்கு? மற்றவங்க நான் வந்து தேவன்னு அறிந்து கொள்ளணும். இது எவ்ரி டே ப்ராக்டிக்கலாக வி நீட் டு அப்ளை. ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய இருதயத்தில் இந்த வார்த்தை நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம எழுதி கொள்ளணும். நான் தேவன் என்பதற்கு நீங்களே, நானே இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்கிறேன், என்னை வைத்திருக்கிறான்னு சொல்லி நம்ம இந்த வார்த்தையை வந்து ரொம்ப ஆழமாக எழுதி கொள்ளணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுக்கு பிறகு பவுல் அப்போஸ்தலன் அவருடைய மிஷனரி பயணத்தை தொடர்றாரு. அப்போ வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவாக ஹீ இஸ் கோயிங் ஆல் பிளேசஸ் அண்ட் ப்ரீச்சிங் காஸ்பல். அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, பரிசேயர் கூட்டத்துக்கும் சதுசேயர் கூட்டத்துக்கு நடுவில் மாட்டி ஒரு பெரிய ஒரு கலகம் மாதிரி வந்துடும். பரிசேயர் வந்து உயிர்த்தெழுதல் இருக்குன்னு நம்புறவங்க, சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்கிறவங்க. இந்த கூட்டத்தில் பயங்கர ஆர்குமெண்ட் வந்து கொண்டே இருக்கும்போது பவுல் என்ன சொல்லிடுவார், நான் வந்து பரிசேயன் அப்படின்றவார். அப்போ இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அங்கே உள்ள அந்த சேனாதிபதி வந்து பயந்து அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 10வது வசனத்தில் மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து அப்படின்னு இருக்கும். அதாவது கொஞ்சம் நேரத்தில் பவுல் பீஸ் ஆக்கிடுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு டென்ஷனான சிச்சுவேஷனில் பவுல் இருக்கிறார். அந்த நேரத்தில் பீருண்டு போகிற அந்த தருணத்திலேருந்து பவுல் வந்து இழுக்கப்படுகிறார், காக்கப்படுகிறார். எதற்கு காக்கப்படுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் பக்கத்தில் போய் சொல்கிறாரு, பவுலே நீ திடன்கோ, நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்கணும். திஸ் இஸ் வாட் காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம வாழ்க்கையிலும் பீருண்டு போகிற தருணங்கள் அதிகம். நான் சொன்னேன்ல, இவ்வளோ தடவை வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் நிறைய நேரங்கள் நம்ம ஃபால் டவுன் ஆகிருப்போம். ஓகே, நிறைய நேரங்களில் பீருண்டு போகிற தருணங்கள் இருந்திருக்கும். we don't even equate to God's measures. பட் வந்து நம்ம பீருண்டு போகிற தருணங்கள்ல இருந்து நம்ம ஏன் எகெயின் அண்ட் எகெயின் இழுக்கப்பட்டோம், ஏன் எகெயின் அண்ட் எகெயின் காக்கப்பட்டோம்? கர்த்தர் சொல்கிறார், யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் மை சைல்ட், யூ நீட் டு பேர் விட்னஸ் இன் திஸ் வேர்ல்டு. அதனால தான் கர்த்தர் நம்மளை திருப்பி நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கார். ஓகே, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்மளை ஒட்டிக்கொள்ள அலோவ் பண்ணக்கூடாது. நீ வந்து யூஆர் ஸ்பெஷல்,
யுவர் ஹோலி நேஷன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல், நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்மளை எங்கே கொண்டு வந்து வச்சுருக்காருன்னா தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அவருடைய தேவ சமூகத்தை அப்பங்களாக நம்மளை வைத்திருக்கிறார். அப்படின்னா ஸ்டில் ஹீ பிலீவ்ஸ் இன் அஸ் தட் we will bear witness. Even today, from till the last breath in our life, he believes that you can bear witness for me. இது பண்ணும்போது கர்த்தருடைய கிருபையை வந்து நினச்சி பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். எவ்வளவோ தருணங்கள் நம்ம வந்து பேருண்டு போகிற தருணங்கள், ரைட்? ஆனால் கர்த்தர் எகெயின் அண்ட் அகெயின் நம்மளை விட்டு கொடுக்காதபடிக்கு கரங்களை பிடித்து தூக்கி எடுத்து அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தில் கொண்டு வந்து வச்சிருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா! நம்மளுடைய கர்த்தர் எவ்வளவோ ஒரு அன்புள்ள ஒரு கர்த்தர் பாருங்க. இதுக்கு தான் வந்து இப்படி நம்ம கர்த்தர் செய்த இந்த உபகாரத்தை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. எசேக்கியா ராஜா வந்து பார்த்திங்கன்னா அவரோட டெத் பெட்டில் இருக்கும் பொழுது அவருடைய லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஓகே, ஆனால் வேதம் சொல்லுகிறது கிரானிக்கல்ஸ் 32வது அதிகாரத்தில் எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் அப்படின்னு இருக்கும், மனம் மேட்டிமையானான் இருக்கும். ஸோ நம்ம நினச்சி பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வந்து நம்ம கொடுக்குற கிருபைகள் எவ்வளோ கிருபைகளை கொடுத்து நம்மளை நடத்துகிறாரு இல்லையா? ஸோ நம்ம இதை நினச்சி பார்க்கணும். ஸோ நம்ம வந்து மனமேட்டுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த கிருபை வந்து ஒரு விலையேற பெற்ற ஒரு இது. அவர் கொடுக்குற கிருபை வந்து ஒரு ரீசனுக்காக கொடுக்கப்படுகிறது நமக்கு. இப்போது கர்த்தர் அப்படி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஓகே, ஆனால் வந்து நம்ம இந்த சாட்சியை கொடுக்கணுன்னா நமக்கு என்ன வேணும்? நம்ம சாட்சியாக நம்ம இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ஸோ இதில் ஒரு ஃபியூ வேர்ட்ஸஸ் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் வந்து நம்மளை சாட்சியாக வைக்கணும்னு ஆசைப்படுறாரு, அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்க நம்மளால் முடியுதா? நம்மளுடைய வாழ்க்கையின் மூலம் கர்த்தர் அறியப்படுகிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம வந்து சாட்சியாக இருக்கணும்னு நமக்கு ஒரு சில விஷயங்கள் வேணும். அது என்னன்னு முதல்ல பார்க்கலாம். யோவான் 15வது அதிகாரத்தில் 27வது வசனம். யோவான் 15:27 இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் ஆதி முதல் என்னுடனே இருந்தபடியால். ஆதி முதல் என்னுடனே இருந்தபடியால். இங்கே ஜீசஸ் கிரைஸ்டனுடைய அந்த ஹார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, ஆதி முதல், ஃப்ரம் த பிகினிங். நம்ம பிகினிங் அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து, நம்ம எப்போ கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமோ நம்ம அந்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்மளை பார்த்து இப்படி தான் சொல்கிறாரு, ஆதி முதல் நீங்கள் என்னோடே இருந்தீங்க. கர்த்தருடைய அந்த இருதயத்துக்கு அடுத்த ஒரு ஏக்கம் என்னன்னு தெரியுமா? நீ என்னோடு இருக்கணும். அந்த வார்த்தை தான் ரொம்ப கேட்ச் அதில். ஸோ நீங்கள் ஆதி முதல் என்னோடு இருந்தபடியால் யூ ஷால் பேர் விட்னஸ் அப்படின்னு அதில் சொல்கிறார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்து 33 வருடம் வாழ்ந்தாங்க, 3 வருடம் ஊழியம் பண்ணாங்க. அந்த 3 வருடம் ஊழியத்தில் அவர் சந்தித்த நபர்கள் வந்து ஏராளம். பைபிளில் வந்து சொல்லுது இன்யூமரபிள் நம்பர்ஸ், மல்டிடியூட். ஒருவர் மிதிக்கத்தக்கதாக அவ்வளோ பேர் வந்து அவருடைய இதை கேட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள பார்த்து இந்த காரியத்தை சொல்லாமல் அவங்களுடைய சீஷர்கள் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்னோடனே ஆதி முதல் இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே யூ அண்ட் ஐ பீன் விட்னஸ் ஃபார் த லார்ட். ஆனால் வந்து நம்மளால் அந்த ஒரு விட்னஸ் நம்மளால் எக்ஸிபிட் பண்ண முடியுதா? நம்ம வந்து யோசிக்கணும், என் மூலமாக இந்த பாத்திரத்தின் மூலமாக கர்த்தர் அறியப்படுகிறாரா அப்படின்னு வந்து நம்ம வந்து அந்த கேள்வியை வந்து நமக்குள்ளேயே நம்ம கேட்கணும். ஏன்னா எல்லா நிலைகளிலையும் வந்து நம்ம கர்த்தரோடு இருக்க முடியும். நம்ம குடும்பங்களோடு இருக்க முடியாது, பிள்ளைங்களோடு இருக்க முடியாது. அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, நம்ம இங்கே போவோம், வேலைக்கு போவோம். ஆனால் வந்து நம்ம எப்பொழுதும் வந்து எல்லா நிலைகளிலையும் கர்த்தரோடு நம்ம வந்து இருக்க முடியும், அந்த பிரசன்னத்தில் இருக்க முடியும். கர்த்தர் இந்த சொல்லுகிற வார்த்தையில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவர் சொல்லுகிற காரியம் ஆதி முதல் என்னுடனே. அவர் வந்து சொல்கிறது வந்து முதல்ல நீ என்கிட்ட இருந்த, யூ ஆர் வித் மீ, யூ ஆர் வெரி க்ளோஸ் வித் மீ. அப்படி இருந்ததுனால அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு சாட்சிகள். இதில் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஒரு மனிதன் கர்த்தருடைய பிரசன்னத்தில் எவ்வளோ போய் ஸ்பெண்ட் பண்ணுறானோ அந்த நெருக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவனை ஒரு சாட்சியாக மாற்றிடும். ஸோ தட் இஸ் வாட் காட் இஸ் ட்ரைங் டு டெல். இப்போ வர ஒரு சில இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். பழைய ஏற்பாட்டிலையும் வந்து ஜாஷுவா பற்றி சொல்லும் பொழுதும் அது ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்கும். தேவன் வந்து மோசேவா நீ மலைக்கு வா, சீனாய் மலைக்கு வந்து வா, நான் அவங்க கூட பேசணும்னு சொல்லி கூப்பிடுவார். ஸோ மோசஸும் அவருடைய சர்வன்ட் ஜாஷுவாவும் எழுந்து போனார்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ மோசஸ் வந்து 2 பேரும் போகிற வழியில் ஜாஷுவா வந்து ஒரு இடத்துல நீ நில்லு, நான் தேவனை பார்க்க போகிறேன், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீ வெண்ட்.
டே போயிட்டே இருக்குது. ஒரு நாள் 2 நாள் 3 நாளும் போகுது. ஜாஷ்வா நின்ன இடத்துல இருக்கார். என்ன சொல்லியிருக்காரு மோசஸ்? மேலேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது, இந்த இடத்துல இருன்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் ஆச்சுன்னா என்ன இது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 10 நாள் ஆகுது. நமக்கே ஒரு கொஸ்டின் வரும். இப்போ நம்மளாம் அந்த இடத்துல இருந்திருந்தோன்னா, பாஸ் நீங்கள் போகும்போது எப்போ திரும்பி வருவீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருப்போம், கரெக்டாக? ஆனால் ஒன்றுமே கேட்கல. ஓகே, ஈ ஸ்டாண்ட்ஸ் ஸ்டில். அந்த இடத்துல அப்படியே இருந்தார் அவர். அந்த ஒபீடியன்ஸ் பாருங்களேன். ஸோ இந்த வேதத்தில் நீங்கள் பெரிய பெரிய தேவ மனிதர்களை பற்றி ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃபால் பற்றி இதை எழுதியிருக்கும், அவங்க விழுந்த காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இந்த மனிதனை பற்றி பார்த்தீங்க, ஜாஷுவாவை பற்றி ஒரு குறையுமே நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒபீடியண்ட்டான ஒரு மனிதர். அவர் 40 நாள் அங்கேயே இருந்திருக்காரு. மோசே வந்து எல்லாம் வாங்கிட்டு கீழே வரும்போது கர்த்தர் சொல்லுவார், அவங்களுக்கு எடுத்து கொண்டாங்க, ஒரு கன்றுக்குட்டியை ஏற்படுத்தி பாகாலுக்கு இது பண்ணாங்கன்னு சொல்லும்போது மோசஸ் கோவப்பட்டு அவங்க கேம்பில் இருந்த அந்த டென்ட்டை எடுத்து வெளியில் ஒரு இடத்துல போய் போட்டுட்டு ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு பெயர் கொடுத்துருவார். ரைட். ஸோ அப்போ கர்த்தருடைய பிரசன்னம் அங்கேருந்து வெளியில் போயிடும், அவங்களுக்குள்ளே இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் போயிடும். ஒவ்வொரு தடவையும் மோசே போகும்போது இந்த பெரிய பெரிய மேன் ஆஃப் காட், ஆரன், மிரியம் அண்ட் லீவைட் எல்லாரும் வந்து எங்கே இருப்பாங்கன்னா அவங்களுடைய டென்ட்டில் இருப்பாங்களாம். they don't go near to the tabernacle. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது அவங்கவுங்களுடைய அந்த டென்ட்டில் இருந்து பணிந்து கொள்வாங்க. ஓகே, மோசே மட்டும் உள்ளே இருப்பார். உள்ளே இருந்து அந்த எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் அவர் திரும்பி வந்தோடனே வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது. எக்ஸடஸ் 33 அந்த 7-11 வரலும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, his servant Joshua, the son of Nun, a young man, did not depart from the tabernacle இருக்கும். ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறான் அங்கே, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா பெரிய பெரிய மனிதர்களும் வந்து அவங்கவுங்க டென்ட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்த ஒருத்தர். கர்த்தர் இவரை தான் வந்து மோசேக்கு அடுத்தபடியாக அந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்துறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக யூஸ் பண்ணார். இவருக்கு தான் வந்து மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கானானுக்கு போகிறதுக்கு முன்னாடியே போகிறதுக்குரிய வெளிப்பாடு கிடச்சி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பிகாஸ் ஹீ சூஸ் த ரைட் திங். கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. ஓகே, கர்த்தனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்த ஒரு மனிதர். அதே மாதிரி தான் இந்த மேரி பெத்னி இயேசு கிறிஸ்து விசிட் பண்ணுவார்ல மேரி அவங்க வீட்டுக்கு. அப்போ வந்து மேரி வந்து பற்றியும் ஏசப்பா சொல்கிற காரியம் என்னென்னா, ஷீ சூஸ் த ரைட் பார்ட், ரைட் திங், ஷீ டிட் த ரைட் திங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்குறது. வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ஷீ இஸ் வித் மீ, ஷீ சாட் இன் மை ஃபீட். ஒரு மனிதன் வந்து கர்த்தரோடு எவ்வளோக்கெவ்வளோ நெருங்கி இருக்கிறோமோ அந்த காரியங்கள் வந்து அவனை வந்து ஒரு சாட்சியின் பாத்திரமாக மாற்றிடும். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. மார்க்கு 3வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தில் முதல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய மினிஸ்ட்ரியை ஆரம்பிக்கும் பொழுது சீஷர்களை பிக் பண்ணுறாருல, அந்த பிக் பண்ணும்போது 14வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும். திஸ் இஸ் வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங். என்னோடு நீ இருக்கணும், நீ வந்து முதல்ல என்னோடு இருக்கணும். தட்ஸ் வாட் காட் இஸ் சேயிங். நீ என் கூட இரு முதல்ல. தட்ஸ் வாட் காட் இஸ் சேயிங். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், காட் நம்ம வந்து ஐ எம் ஸோ பிஸி, உங்களுக்காக தான் நான் உழைக்கிறேன், சர்ச்சுக்காக தான் நான் ஓடுறேன், இது டைமே இல்லை உங்கள் சமூகத்தில் வந்து மீட் பண்ணுறதுக்கு. பட் காட் சொல்கிறாரு, யூ ஃபர்ஸ்ட் கம் அண்ட் சாட் வித் மீ. என்னுடைய பிரசன்னத்துக்கு வா, நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இதுதான் கர்த்தர் சொல்லி கொடுக்குற காரியம். 12 பேரை தெரிஞ்சு கொண்டு முதல்ல அவரோட மனதில் உள்ள காரியம் பார்த்தீங்கன்னா, ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னோடு இருக்கணும், யூ ஹேவ் டு பி வித் மீ. அதுக்கப்புறம் தான் மினிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு பிரசங்கம் பண்ணும்படி அவர்களை அனுப்பவும். அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து அனுப்புகிறார். ஏன் அப்படின்னா, அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம இருந்து பழக ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தைகள் நம்மளை உள்ளுக்குள்ளே வந்து நம்மளை ப்யூரிஃபை பண்ணி சுத்திகரித்து நமக்கு என்ன காரியங்கள் கர்த்தர் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் நம்ம இந்த பாத்திரம், இப்போ மேனுவல்ன்ற பாத்திரம் என்ன கொடுக்கணும்னு வச்சுருக்காரோ அது வைப்பார். சில நேரங்களில் வந்து நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். இந்த உலக வாழ்க்கையில் பயங்கர பிஸினஸில் வந்து வி மிஸ்ட் இட். அதனால தான் மோசைக்கு வந்து தெரியும், கர்த்தர் வந்து நீ எகிப்தில் போய் இஸ்ரேல் மக்களை கூட்டிகிட்டு வான்னு சொல்லும்போது அவருக்கு நல்லாவே தெரியும், உம்முடைய சமூகம் வரலன்னா எங்களை கூட்டிக் கொண்டே போகாதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஹீ நோஸ் த வேல்யூ ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். ரைட். ஸோ நம்ம எல்லாரும் அதை உணர்ந்து கொள்ளணும், அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும். ஸோ
நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜாதின்னு சொன்னாங்க இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, எது மேன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரோடு இருப்பது தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான ஒரு மேன்மை. நம்ம கூட ஒரு பாட்டு பண்ணுவோம்ல, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. நம்ம சொல்லலாமா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. அவரோடு இருக்கிறவர்கள் சாட்சியாய் மாறுவார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிற இந்த டைம் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட், இட் வில் மேக் அஸ் பியர் விட்னஸ் ஃபார் த லார்ட். பேதுருவும் ஆண்டவரோடு இருந்தான் இல்லையா? இவ்வளோ 3.5 வருஷம் ஊழியம் பண்ணும்போது பேதுருவும் கூட இருந்தான். இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவைக்குள்ள போகும்போது இந்த கவுன்சிலில் அவன் போய் என்ன நடக்குது இயேசுக்கு பார்க்க போனான். போகும்போது அவன் ப்ரீச்லாம் பண்ணல, அங்கே போய் எதுவுமே சொல்லலை. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, ஏய் நீ இயேசுவோடு இருந்தவன் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மனிதன் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து புடமிடப்பட்டவனாக இருக்கும் பொழுது மற்றவங்களை அவங்கள கண்டுகொள்வாங்க. அவன் பேதுருவை பார்த்து கேட்குறாங்க, நீ வந்து இயேசுவோடு இருந்தவன் தானே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பேதுருக்கு வந்து ஒரு சின்ன சேலஞ்ச். எஸ்ன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை ஒருவேளை இதாகலாம், இல்லை சில பெனிஃபிட்ஸ் கட் ஆகலாம். ஆனால் என்ன பண்ணிட்டாரு? இல்லை அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. நிறைய நேரங்களில் நம்மளும் உலக வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் சில விஷயங்கள் கட் ஆகும், சில சோஷியல் திங்ஸ் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நம்மளும் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். பேதுரு மாதிரி நம்ம நிறைய நேரங்களில் அப்படி பண்ணுறோம். ஆனால் வந்து கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா, அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம ஒரு சில நேரங்களில் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் வந்து எப்போ கட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே கனெக்ட் ஆனால் தான் இங்கே சில விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் டிஸ்கனெக்ட் ஆகும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், முதல்ல என் பக்கத்தில் வந்து உட்கார், என் பக்கத்தில் வந்து உட்காந்து என்னுடைய வார்த்தைகளை கேள். அப்படி கேட்கும்போது தான் நமக்கு என்னென்ன காரியங்கள்லாம் இங்கே கட் ஆகணும்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் கர்த்தர் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற காரியம் வந்து, நீ என்னோட உட்காந்து என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீ முதல்ல கற்றுக்கோ, அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை பண்ணு அப்படின்னு. தேவ பிள்ளைகள் வந்து பல நேரங்களில் அவருடைய அழைப்பை வந்து மறந்து போகிறோம். எதற்காக நம்மளை வந்து தெரிந்தெடுத்தார்? ஏன் நான் இப்படி இருந்தனே, என்னை வந்து எதுக்காக என்னை இப்படி மாற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய நேரங்களில் ஒரு ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு இதுதான், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கணும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாள் நீ வாழும் பொழுதும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கணும். ஸோ தட் அதர் பீப்புள் வில் நோ தட் ஐ ஆம் த லார்ட். கர்த்தர் வந்து ஒரு குரூப்பை பார்த்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னு சொன்னார்னா, நமக்கு எப்படி ஒரு மனதில் ஒரு ஆசை இருக்கணும்னா, நான் அந்த கூட்டத்தில் இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லணும். ஓகே, என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல்? சங்கீதம் 24 நீங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இதுதான், அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஓகே, நான் அந்த குரூப்பில் நான் இருக்கணும், அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பரிசுத்த ஜாதியில் வந்து நான் இருக்கணும். அப்படி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அவங்கள்ட்ட? வாட் ஸ்பெஷல்? அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்கள், அவரை தேடுகிறவர்கள். தட்ஸ் வாட் இஸ் சேயிங், ஸோ ஸ்பெஷல். அப்படி தான் வந்து வேதத்தில் போட்டிருக்கு. இந்த இதில் நம்ம இருக்கணும். நம்ம கூட பாடுவோம்ல, அதிகாலையும் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு
தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நம்ம அப்படி இருக்கணும். அதிகாலையில் எந்திரிக்க நம்ம வந்து முதலாவது தேடுகிற முகம் வந்து கர்த்தருடைய முகமாக இருக்கணும். நம்ம லூக்காவில் வந்து கெட்டகுமாரனுடைய கதை நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இந்த இளையகுமாரன் தகப்பன் இடத்துல இருந்து சொத்துக்கள் எல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்தான். ஸோ வேதம் வந்து அவனை எப்படி சொல்லணும்னா, காணாமற் போனான், காணப்பட்டான், மரித்தான், இப்போ வந்து உயிரோடு இருக்கிறான்னு சொல்லும். இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் முதலாவது நம்ம கேட்ட ஒரு சாட்சி. நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட போது நம்ம பாவத்தில் இருந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், மரித்திருந்தோம், உயிர்ப்பிக்கப்பட்டோம். இது வந்து நமக்கு தெரிந்த மனப்பாடமான ஒரு சாட்சி. அதே இதில் 31வது வசனத்தில் தகப்பன் வந்து மூத்த குமாரனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவார். நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். இந்த சபை இந்த சத்தியத்தை கேட்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கறது வந்து அப்படிதான், நீ என்னோடு இருக்கிறவனி அப்படின்னு. அந்த மூத்த குமாரன் என்ன கேட்டான், எனக்கு ஒரு ஆடு வேணும் என்னோட குமாரோடு இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறான். ஆனால் அப்பா கொடுக்கல. அப்பா கொடுக்கலன்றதுக்காக அவன் அங்கேருந்து வெளியில் போயிடல. இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கர்த்தரை விட்டு பிரிந்து போகிற மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் இங்கே சொல்லுகிற இந்த வசனத்தின் சபை கேட்கணும். நீ எப்பொழுது என்னோட இருக்க. நான் ஈவன் கொடுக்கலனா கூட எங்கே போவேன்? எங்கேயும் இல்லை. நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி உம்முடைய பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. நம்ம அப்படி சொல்லுகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அப்படி தான் வந்து கர்த்தர் நம்மளை இருக்கணும்னு ஆசைப்படுறார். அவருடைய அந்த ஹார்ட்டை வந்து பாருங்களேன். நீ என் கூட எப்பொழுதும் இருக்கிற, எனக்குரியது எல்லாம் உன்னுடையது அப்படின்றார். ரைட். ஸோ நம்ம கர்த்தருடைய எதிர்பார்ப்பும் அப்படி தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரோடு எப்பொழுதும் அப்படி இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பாத்திரங்களாக இருக்கணும்னு தான் வந்து கர்த்தர் எதிர்பார்க்குறார். இதில் கடைசியாக ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லி இதை நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது வந்து இளைஞனாக இருந்த பொழுது சாமுவேல் ப்ராஃபட் அவர் அனாய்ட் பண்ணுறாரு. இம்மீடியட்டாக அவர் வந்து பவருக்கு வரலை இல்லையா. ஸோ ரொம்ப நாள் வில்டர்னஸில் இருக்கார். அதுக்கப்புறம் சவுலினுடைய வாழ்க்கை முடியுது. தென் ஹீ காட் இன் டு பவர். அப்போ இவருக்கு ஒரு மனதில் ஒரு ஆசை, சவுலினுடைய ஃபேமிலியில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது நான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆசை. அவங்களுடைய வேலைக்காரங்களை கேட்குறாரு, யாராவது இருக்காங்களா சவுலினுடைய ஃபேமிலியில், நான் வந்து ஐ கேன் டூ சம்திங் குட் ஃபார் தெம். அப்போ வந்து சீபான்னு ஒருத்தங்களை கூப்பிட்டு வராங்க. அப்போ சீபா கூப்பிட்டு வரும்போது அவன் சொல்கிறான், யோனத்தான் ரைட், அவருடைய பையன் மேபி போசேத், 2 கால் கிடையாது அவருக்கு, அவங்க இருக்காங்க, அவங்க குடும்பம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லுவார். வந்து அந்த ராஜாவோடு இருக்கிற அந்த பந்தியில் நீ எப்பொழுதும் எங்க கூட இரு, நீ உனக்கு எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லி அவர் அவங்களோட வச்சுருப்பார். கொஞ்ச நாள் போகும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, தாவீதினுடைய பையன் அப்சலோம், ஹி வாஸ் வெரி கிளவர், வெரி ஸ்மார்ட், ரொம்ப அழகான சௌந்தரியத்தை உடைய வந்து தந்திரமாக அவனுக்கு என்ன சில மக்களை சேர்த்து தாவீதுக்கு எகெயின்ஸ்டாக, அவங்க அப்பாவுக்கு எகெயின்ஸ்டாக வரான் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவார். ஹி வாண்ட்ஸ் டு கான்கர் த கிங்டம். ஸோ அது கேட்ட உடனே அவருடைய மனது அவ்வளவோ உடைஞ்சு போயிடும். அப்படியே சுக்குநூறாக போய் அவர் வந்து தாவீது என்ன பண்ணுவார், அவங்களும் அவங்களுடைய மென்னும் வந்து ஓகே அந்த இடத்துல வந்து போயிடணும். ஏன்னா வந்து இவன் வந்து கொல்றதுக்கு வரான். அவங்க படையை தெரிஞ்சுட்டு தாவீதை கொல்லணும்னு நினச்சிட்டே பிளான் பண்ணியே வராங்க. ஸோ தென் தாவீதும் அவங்க கூட இருக்கிறவங்களும் ஓகே இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. போகும்போது இதில் வந்து ஒரு காரியம் இருக்குது. இதில் நான் படிக்கிறேன். 2 சாமுவேல் 19வது அதிகாரத்தில் இந்த இன்சிடென்ட் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து ஊசாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு படை வீரன் வச்சுக்கோங்களேன். தாவீதுக்கு எல்லா விதத்துலேயும் உறுதுணையாக இருந்தவன். அவன் வந்து கேள்விப்படுறான். இப்போ எல்லாம் அவங்க பட்டணத்தை விட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஊசாய் வந்து நானும் உங்களோட வரேன், உங்களோட வந்தால் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தாவீதுகிட்ட சொல்கிறான். அப்போ தாவீது என்ன சொல்கிறாரு, நீ ஏன் கூட வந்தீங்கன்னா எனக்கு பாரமாக இருப்ப, அதனால நீ என் கூட வராத, நீ வந்து அங்கேயே போய்
அங்கே இருந்து என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நடந்து போயிட்டே இருக்கும்போது இப்போ தாவீது வந்து தயவு பண்ணணுன்னு சொல்லி கூட்டு கொண்டு வந்த மேவிபோசேத் கூட வரல. ஓகே, ஸோ அவன் வந்து அங்கேயே இருந்துருவான். ஸோ இவங்க போகிற வழியில் சீபா வந்து தாவீதை பார்த்து இது மாதிரி மேவிபோசேத்தை பற்றி தவறான விஷயங்களை வந்து சொல்லிடுவான். ஸோ அப்போ தாவீது வந்து உடனே கொஞ்சம் கோவம் வந்து, ஏற்கனவே அவன் டிப்ரெஸ்டு, இதில் வந்து இவன் சீபா வந்து இந்த வேலைக்காரன் வந்து அவருடைய மாஸ்டரை பற்றி மேவிபோசேத்தை பற்றி தப்பாக சொன்ன உடனே தாவீது என்ன பண்ணுவார், மேவிபோசேத்துக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே உனக்குரியது, நீ எடுத்துக்கோ அப்படின்றார். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆகும். அவருடைய பையன் அப்சலோம் போட்ட எல்லா பிளான் எல்லாமே அது நடக்காது. ஸோ அப்சலோம் வந்து கொல்லப்பட்டுட்டு இப்போ வந்து தாவீது திரும்பி ஊருக்குள்ளே வருவார். ஊருக்குள்ளே திருப்பியும் அந்த பவர் இது பண்ணுறதுக்காக வருவார். அப்போ வந்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் எருசலேமிலிருந்து ராஜாக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடு வராமல் போனது என்ன அப்படின்னு கேட்பார். ஏன்னா இவருடைய மனதில் வந்து ஒரு ஆசை என்னென்னா மேவிபோசேத் என்னோட வந்திருக்கணும் அப்படின்னு. இதில் என்ன கம்பேரிசன்னா, ஊசாய் வந்து ஒரு நல்ல பலவான். ஓகே, அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஊசாயை வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தா கொஞ்சம் மேக் சென்ஸ் இல்லை. ஏன்னா வந்து கூட இருக்கும் பொழுது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு துணையாக ஒரு ஒரு பக்கபலமாக இருந்தால் நல்லது. இந்த மேவிபோசேத்தை பார்த்து ஆனால் வந்து தாவீது கேட்குறாரு, நீ ஏன் கூட வராமல் போனது என்ன? இந்த மேவிபோசேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கால் கிடையாது. அவன் வந்து ஒரு கழுது மேலே ஏறி உட்காரணும், இல்லை குதிரையில் ஏறி உட்காரணுன்னா கூட அவனுடைய சர்வெண்ட் இந்த ஷீபாவனுடைய ஹெல்ப் வேணும். ரைட், இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஞானவானும் கிடையாது இந்த மேவிபோசேத். ஆனால் தாவீது பார்த்து அவனை கேட்குறாரு, என் கூட வராமல் போனது என்ன அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கும் நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறது அப்படி தான், நீ ஏன் கூட வராமல் போனது என்ன? why you didn't come in my presence? நிறைய நேரங்களில் எல்லாரும் எந்திரிக்க முன்னாடி நீ எந்திரிச்சு என்னை பார்க்க வருவியே, ஏன் வரல? எல்லாரும் படுத்ததுக்கப்புறம் நீ போய் தனியாக வந்து ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு என்னை பார்க்க வருவியே, ஏன் வரல? இப்படி தான் கேட்குறாரு. ஊசாயை போல் 1000 people are ready to go for Lord. பட் ஆனால் வந்து எல்லாரையும் விட்டுட்டு நம்ம சில நேரங்கள் முடங்கி கிடக்கிறோம், சில நேரங்கள் வந்து நம்ம வந்து கீழே உளுந்து கிடக்கிறோம். நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ ஏன் கூட இருக்கணும், ஏன் கூட வரணும். இதுதான் கர்த்தர் சொல்லுகிற அவருடைய மனதனுடைய வாஞ்சை. ஏன் கூட நீ வராமல் போனது என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நம்ம 2 வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா நம்ம கேட்க மாட்டோம், மறந்துருப்போம். ஆனால் வந்து அவர் கேட்பார், நீ என்னை பார்க்க வரலையே, என்னுடைய பிரசனத்தில் நீ எப்பொழுதும் வந்து என்னை மீட் பண்ணுவியே, வரலையே, கேட்பார். ஸோ இந்த 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 வசனத்தை மெடிடேட் பண்ணும்போது அப்படி தான் கர்த்தர் நமக்கு வந்து ஒரு ஒரு உள்ளத்தில் ஒரு 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 வாஞ்சையை கொடுத்தார். ஓகே, ஏன் அப்படின்னா, நீ ஏன் கூட இருக்கணும்னு விரும்புகிற ஒரு காரியத்தினுடைய அந்த அடிப்படை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, he wants us to bear witness in this world. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக வைத்திருக்கிறாங்கல்ல. ஸோ நம்ம கிட்ட இருந்து ஒரு சாட்சியின் பாத்திரம் வரணும், கேரக்டர் வரணுன்றது தான் கர்த்தருடைய ஒரு ஆசை. அதனால தான் வந்து இப்போ மேவிபோசேத்தை பார்த்து தாவீது கேட்குறாரு, என் கூட வராமல் போனது என்ன அப்படின்னு கேட்குறாரு. இவரால் ஒன்றுமே செய்ய முடியாது, இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. சில நேரங்கள் நமக்கும் அப்படி தான், நம்மளும் லைக் அ கிரிப்பிள்ட் அண்ட் லேம் பர்சன் மாதிரி தான் இருக்கும். நிறைய தவறுகள் நம்ம பண்ணும் பொழுதும் அந்த வாய்ஸ் நம்மளை வந்து குத்திக்கொண்டே இருக்கும். யூ வில் நெவர் மெஷர் அப், யூ வில் நெவர் மெஷர் அப், ரைட்? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நோ, அப்படி கிடையாது, நீ என்னுடைய பிள்ளை, யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் டு மீ, chosen generation, holy nation. அதனால தான் உன்னை நான் பிரித்து எடுத்து என்னுடைய சமூகத்தில் உட்கார வச்சுருக்கேன். நீ வந்து தேவ சமூகத்தில் உள்ள ஒரு அப்பம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு? இந்த வார்த்தைகள், இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். உடைந்த பாத்திரமாக நிறைய நேரங்களில் இருந்திருக்கோம் நம்ம. ஆனால் வந்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளை, நீ சாட்சி கொடுக்கணும், நான் உன்னை பயன்படுத்தணும். அப்படி தான் வந்து கர்த்தர் சொல்லுகிறார். உதவாத எண்ணில் உறவான ஒரு அற்புதமான தேவன். நிறைய நேரங்களில் நம்மளுடைய ஃபெயிலியர்ஸ், இப்போ பீட்டர் மறுதளித்தது போல் மறுதளித்த தருணங்கள் எத்தனையோ இருக்குது. ஆனாலும் விட்டு கொடுக்காத ஒரு தேவன், நம்மளை விட்டு கொடுக்காத ஒரு தேவன். இது ஒன்லி ரீசன். நம்மளுடைய கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது, நீ சாட்சியாக இருக்கணும். அந்த சாட்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான அடிப்படை தேவையானது தேவ பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம்.
இன்றைக்கி எத்தனை பேர் எப்படி நீங்கள் கர்த்தரோட பிரசன்னத்தில் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இது இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். we need to go to his presence. இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடக்குது. ஓகே, we give our effort, our energy. But one thing God is asking, நீ என் கூட இருக்கணும், ஆனால் என் கூட வராமல் போனது என்ன? That's what God is asking. இது நடக்குது. இப்போ வந்து அந்த ராஜா அந்த திருப்பி பட்டணத்துக்கு வந்த உடனே மேவி போசேத் வந்து சொல்கிறார், இது மாதிரி என்னுடைய ஊழியக்காரன் சீபா உங்கள்கிட்ட தப்பாக சொல்லிட்டான், நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண உடனே ராஜா வந்து 19வது அதிகாரம் 2 Samuel 19:29 முன்னாடி வந்து என்ன சொல்லியிருப்பார், சீபாட்டை நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ அவன்கிட்ட உள்ளதுன்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இல்லை நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி எல்லா லேண்டையும் வந்து பிரித்து நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ மேவி போசேத் ஒரு வார்த்தை சொல்லுவார். அதற்கு மேவி போசேத் ராஜாவை நோக்கி 30வது வசனம், ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடே தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னும். அப்போ மேவி போசேத் உனக்கு எனக்கு உங்களுடைய பிரசன்னம் மட்டும் இருந்தால் போதும். we don't care what I have. சில நேரங்களில் நமக்கு வந்து பீட்டர் மாதிரி நமக்கு சில கொஸ்டின் கேட்க தோணும், எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் மேவி போசேத் சொல்கிறான், ஒன்ஸ் he realized the value of this presence, அவன் சொல்லுகிற காரியம் எல்லாவற்றையும் அவன் எடுத்துட்டோம். ஏன்னா உங்களுடைய ப்ரெசன்ஸில் என்னை அமர வச்சிங்களே, தட் இஸ் வாட் இட்ஸ் மோர் தென் எனிதிங். அவன் மனசில் பட்டது, he felt it. கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஒரு மனிதன் இருந்தால் எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். he realized it. எல்லா சொத்தையும் அவன் சொல்கிறான், அவன் எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். தாவீதினுடைய தயவை பெற்ற மேவி போசேத்து அப்படி சொல்கிறான். அப்போ தாவீதுக்கே தயவு காட்டினவர் நம்ம மத்தியில் இருக்கார். அப்போ நம்ம என்ன சொல்லணும், உங்களுடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே நான் குறைவுபட்டிருக்கேன், இப்போ என்னோட நீங்கள் பேசுனீங்க, லார்ட் ஐ வாண்ட் டு பி வித் யூ. நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேனோ இல்லையோ, முதலாவது உங்களுடைய சமூகத்துக்கு நான் வர்றது நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஆண்டவரே என்னை நீங்கள் வணங்க, என்னை நீங்கள் சாட்சியின் பாத்திரமாக மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். கர்த்தர் அப்படி தான் எதிர்பார்க்குறார். இந்த வசனத்தில் நான் படிக்கும்போது கர்த்தருடைய இருதயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, தம்மோடு இருக்கும்படியாக. இப்போ மேவி போசேத் பார்த்தா தான் கேட்குறாரு, நீ என்னோடு வராமல் போனது என்ன? ஒவ்வொரு நாளும் கேட்குறதா தான். ஒவ்வொரு நாளும் நம்ம மிஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தை நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், யூ மிஸ்ட் இட். என்னோட பேசுகிறத நீ மிஸ் பண்ணியிருக்க, என்னுடைய சமூகத்துக்கு வருவதை வந்து நீ மிஸ் பண்ணியிருக்க. கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருப்பார், பிகாஸ் ஹீ லவ்ஸ் யூ. அவருடைய அன்பு வந்து நீங்கள் இது விவரிக்கவே முடியாது, விவரிக்க முடியாத இல்லை. ஸோ நம்ம சில நேரங்களில் வந்து அந்த அன்பை வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதனால தான் வந்து நம்மளை கூட்டி கொண்டு வந்து தூக்கி இங்கே கர்த்தருடைய பிரசன்னத்தில் உட்கார வச்சு நம்மகிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு சாட்சிகள். இந்த வார்த்தையை வந்து ஆழமாக உங்களுடைய இருதயங்களை எழுதிக்கங்க. சாட்சியாக மாறணும் அப்படின்னா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிரசன்னம். இந்த கர்த்தருடைய பிரசன்னத்தில் போக போக தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த எல்லா அன்வான்ட் பெபிள்ஸ் ஆல் வில் ஸ்டார்டட் கோயிங் அவுட். The more and more God's word comes in, it will fill the places. நம்மளுடைய எல்லா ஏரியாவில் உள்ள பகுதிகளும் கர்த்தருக்குன்னு அதை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கும் பொழுது unwanted thing, everything will come. அடுத்த வாரம் this is what we are going to see. New covenant people எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு next week we want to see. ஓகே, ஸோ சாட்சிகளாய் நம்மளை வைத்திருக்கிறார். சொல்லுங்கள் எல்லாரும், நான் தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி, நான் தான் சாட்சி. ஓகே, ஸோ நம்ம வந்து அர்ப்பணிக்கணும் கர்த்தருக்கு. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாம். நம்ம வந்து எழுந்து நின்று நம்ம வந்து சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் என்னை வந்து இந்த உலகத்தில் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறீங்க, இந்த சாட்சியின் பாத்திரமாக நான் இருக்கணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறேன். எனக்கூட பேசுங்க, என்னை சாட்சியின் பாத்திரமாக மாற்றுங்க. என்னுடைய எல்லா இந்த எக்ஸ்கியூசஸ், லேசினஸ் இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு உங்களுடைய சமூகத்துக்கு வந்து நான் பலப்பட எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாயிலுக்கு திறந்து நீங்களே கேளுங்க. அன்புள்ள தகப்பனே அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரமாணம் சொல்லுகிறது, சப்பானியும் முடவரும்
ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் நீங்கள் எங்களை சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க எங்களை பார்த்தப்பா நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறீங்க. எங்களை தூக்கி எடுத்து அப்பா தேவ சமூகத்துக்கு அப்பங்களாக மாற்றி எங்களை இங்கே வைத்திருக்கிற தேவன், உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தேவரீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய ஆண்டவரே இந்த மனதுக்கு அடுத்த காரியங்களை அப்பா எங்களோடு நீங்கள் பேசியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிற தேவன். ஏன்னா ஆண்டவரே தேவரீர் இந்த உலகத்தில் நாங்கள் சாட்சியாக இருக்கணும்னு நீங்கள் வாஞ்சிக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவரே we have to bear witness for you so that everybody knows that you are the Lord. அப்பா எங்களை அந்த சாட்சியின் பாத்திரமாக வைங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தில் வைங்க ஆண்டவரே. இந்த சபை ஆண்டவரே அப்பா, இந்த சபையில் உள்ள எல்லாரையும் உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்க தேவனே. உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருந்து ஒவ்வொரு காரியத்தை பார்க்கவும், உங்களுடைய பிரசன்னத்தில் இருந்து ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் செய்யவும் ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் வீக்காக இருக்கோம்னு நமக்கு தெரியும் ஆண்டவர். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, உங்களுடைய கிருபை எங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுப்பா. பீருண்டு போகிற தருணங்கள் எவ்வளவோ எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு. விக்கனங்களும் வல்லடிகளும் எங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது எல்லாவற்றிலிருந்தும் எங்கள் கால்களை காப்பாற்றின தேவன் ஆண்டவரே. அப்போ உங்களுடைய கிருபையால் எங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கீங்க. இந்த வார்த்தைகளை எகெயின் நீங்கள் கேட்க செய்திருக்கீங்க ஆண்டவரே. நீங்கள் எனக்கு சாட்சிகள் நீங்கள் சொல்கிறீங்க, எங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் அப்படி மாறணும், நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்கள் உள்ளத்தில் வந்து அது ஒரு கிரியை செய்வதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களோடு நீங்கள் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே.